சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இனிமே கீர்த்திக்கும் சரி எங்களுக்கும் சரி எப்ப என்ன நடக்கணும்னு இந்த வீட்டோட மூத்த சம்பந்தியா ராஜேஸ்வரி அத்தை தான் முடிவு எடுப்பாங்க. ஆனா அப்படி வாழ்றவங்கள நீயும் உங்க அப்பா அம்மாவும் பணம் கொடுக்கற உதவி செய்யறேன்னு சொல்லி காயப்படுத்தினீங்கன்னா இந்த திருவ வேற மாதிரி பாப்பீங்க. திருமாமா மனசுல மறுபடியும் இப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாமே சரியா வராதுப்பா. அந்த திருவுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு நாம தான் காரணம் அவரா முடிவு பண்ணிப்பாரா? எந்த விதத்துல நியாயம் இது? நியாயம் இல்லதான்ப்பா. ஆனா இந்த கூட்டு குடும்பத்துல நியாயம் தர்மம் எல்லாம் பார்த்தா நிம்மதியா வாழ முடியாதுப்பா. எல்லாருமா சந்தோஷமா வாழணும்னா யாராவது ஒருத்தர் தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்துதான் ஆகணும். அது நானா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, அத சந்தோஷமா ஏத்துக்கிறேன். என்ன செல்வி இது? இவங்களோட ஒரே கூத்தா இருக்கு. எங்க பொண்ணுக்கு தாலி பேருக்கு தலை பொங்கல்னு சீர் செய்யறோம், அதுக்கு அவங்களுக்கு எங்க வலிக்குது? வா திருத்தம்பி கிட்ட பேசுறேன். ஆமாமா, அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாமா. அப்பா, எனக்கு தெரியும்பா உங்களை பத்தி. ஊருக்கே நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வீடு போய் சீரு செஞ்சு அழகு பாப்பீங்க. ஆனா இப்ப நம்ம பொண்ணு வாழ வந்த வீட்டுல முறை செய்யறதுனால ஒரு பிரச்சனை வருதுன்னா அத நம்ம திரும்பவும் செய்யறது தப்பு தானப்பா. அதுக்காக இப்ப எடுத்துட்டு வந்த சீரை என்ன பண்ணணும்னு சொல்லு. திரும்ப எடுத்துட்டு போ சொல்றியா? ஆமாமா. என்னடா சொல்ற? இதெல்லாம் அப்பா ஆசையா உனக்கு ஊர்ல இருந்து வர வச்சது தலை பொங்கல் சீரு. இதையெல்லாம் பார்த்து அனுபவிச்சு சந்தோஷப்படணுங்கிறது தான் இந்த அப்பாவோட ஆசை. அத போய் திரும்ப எடுத்துட்டு போன்னு சொன்னா எப்படிரா? ஏண்டி, உனக்காக நானும் அப்பாவும் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோண்டி. அத திரும்ப எடுத்துட்டு போன்னு சொன்னா நாங்க எங்க போவோம் சொல்லு? அம்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க உங்க மகளுக்கு தான் செய்றீங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா இந்த சீர்வரிசை கீர்த்திக்கும் ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துது, அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை உண்டுபடுத்துதுன்னு சொல்றாங்கம்மா. ஏண்டி, எங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நாங்க சீர்வரிசை செய்யறதும் முறை செய்யறதும் அவங்களுக்கு எப்படி மன உளைச்சலை ஏற்படுத்தும்? இப்ப அதுக்கான பதில் என்கிட்ட இல்லம்மா. செல்வி, ஊரு உலகத்துல எங்கேயுமே நடக்காத நியாயம் இந்த வீட்டுல மட்டும் நடக்குது. அம்மா, தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன்ல நீங்க எனக்கு விமர்சையா சடங்கு செஞ்சீங்க. தானும் சபையில அதுக்கு நிகரா செய்யணுங்கிற எண்ணத்துலதான் ராஜேஸ்வரி அம்மா திருடுற அளவுக்கு போயிட்டாங்கன்னு அதுக்கு நாம தான் தூண்டுதலா இருந்தோன்னு திரும்பமா நினைக்கிறாருமா. என்னங்க இது அநியாயமா இருக்கு? அவங்க திருடினதுக்கும் நாம தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்லம்மா. அவங்க மனசுல இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தான் நம்ம மேல காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. இப்ப அவங்கள சமாதானப்படுத்தி திரும்பவும் கீர்த்தியும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இனிமே இங்க நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம குடும்பம் காரணமா இருந்துடக்கூடாதுப்பா. நீங்க எத்தனையோ பேருக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. இது வரைக்கும் எந்த குடும்பத்துக்கும் நீங்க கெடுதல் செஞ்சதே இல்லப்பா. எந்த கெட்ட பேரையும் சம்பாதிச்சதும் இல்ல. நீங்க இப்ப இந்த பொங்கல் சீர்வரிசையை கொடுத்துட்டு போனா அதையும் இவங்க தப்பா எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா. நம்மளால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். பிளீஸ்பா, எனக்காக நீங்க இதை திருப்பி எடுத்துட்டு போயிருங்க. புரியுதுமா. இந்த சீர்வரிசை எப்படி எடுத்துட்டு வந்தோமோ அதை அப்படியே திரும்ப எடுத்துட்டு போயிடுறோமா. என்னங்க, என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாரு மனோன்மணி, என் பொண்ணு எது சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும். அவ எல்லாத்தையும் யோசிச்சுதான் சொல்லுவா. அவ பேச்சுக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே மறு பேச்சு கிடையாது. அவ விருப்பம்தான் என்னோட விருப்பம். ரொம்ப தேங்க்ஸ் பா. அம்மா, தலை பொங்கல் வைக்கிறது தாய் வீட்ல இருந்து கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வச்சுதான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால பொங்கல் வைக்கிறதுக்கு பானையும் நீங்க எனக்காக எடுத்துட்டு வந்த அரிசி, மஞ்சள், வெல்லத்தை மட்டும் நான் உங்க சீரா எடுத்துக்கிறேமா.
இந்த உலகத்திலேயே என் அப்பாவையும் அம்மாவையும் விட என்ன பெற்றா புரிஞ்சுக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாதுப்பா. உங்களை விட என் மேல பாசத்தை காட்டுறதுக்கு வேற யாருமே இல்ல. அப்படி இருக்கிறப்ப இந்த சீரெல்லாம் கொடுத்துதான் நம்ம அன்பை நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லப்பா. இது நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கைடா. இதை எப்படி வாழணும்னு நாங்க உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. கூட்டு குடும்பத்துல எப்படி வாழணும்னு நீ நல்லாவே பக்குவம் அடைஞ்சிட்ட. எனக்கு அது போதும். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏய், இப்ப எதுக்கு மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். என்னங்க இருக்கட்டும், கொஞ்சம் பேசுங்க. திரு, அப்பா மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்பா. 12 மணி, வா போலாம். திரு, வாசல் வரைக்கும் வந்தவங்கள வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடணும்ப்பா. கூப்பிடலைன்னா நல்லா இருக்காது. வேலு, மா நீங்க வாங்க. எங்க வாங்க. தம்பி, வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போப்பா. சரிங்க ஐயா. செல்வி, வரம்மா. சமந்தி, என்னாச்சு உள்ள வரல நீங்க? செல்வி, என்னம்மா எவ்வளவு நேரம் அம்மா அப்பா வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருப்ப? உள்ள கூட்டிட்டு வா. சமந்திமா, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. வாமா உள்ள கூட்டிட்டு வா.